ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்சர் கீயோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொது தமிழில் பார்ட் 1ல் 1லேருந்து 50 வினாக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த 50 வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வீடியோவெல்லாம் முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதை வச்சு தான் கட் ஆஃப் வந்து நம்ம ஃபைனல் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் 50 வினாக்களை போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 51வது கொஷின் பாருங்கள். தகுதியான் வென்றுவிடல். இதில் தகுதியான் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொறுமை. அடுத்த வினா பாருங்கள். விரிந்தது விரித்தது. இதில் என்னென்னா, மாலை நேரத்தில் அல்லியின் விதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு இருக்கும். அதுதான் சரி, ஆப்ஷன் டி. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் அப்படின்னு கொஷின் இருக்கா? இதில் வந்து ஓகே தான், ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் ஏ 53க்கு. தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ உடுக்கை அப்படின்னு நான் டேரெக்டாக போட்டேன். ஏன்னா உடுக்கை இழந்தவன் கை போலன்னு திருவள்ளுவரே எழுதியிருக்கிறாரு. ஸோ அதனால் டேரெக்டாக உடுக்கைன்னு போட்டுக்கலாம். மற்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் சோதிக்கவே தேவையில்லை. 55வது கொஷினுக்கு ஆன்சர் தெரியலப்பா, ஓகேங்களா? நான் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்தது பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 56க்கு ஆப்ஷன் ஏ. இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஷினில் வந்து ஆர்டர் மாறி தான் இருக்கும், ஏபிசின்னு. வழக்கம் என்னும் வேர்ச்சொல் என்ன? வழக்கம் என்னும் சொல்லோட வேர்ச்சொல் ஓல் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? அல்லது ஓலம் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. பட் ஓல் அப்படிங்கிறது சரியானதுன்னு வச்சுக்கோங்க. 58க்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அணிகம் அப்படின்னா ஊர்தியை குறிக்கும். இந்த அணிகம் சிவிகையை குறிக்குது, ஓகேங்களா? அந்த அணிகம்னா படையில் ஒரு அளவை குறிக்கும். அடுத்தது 59க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 60வது கொஸ்டின். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி சரியானது. ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 61வது கொஸ்டின். 61 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியானது. மறுப்பு, யானையோட தந்தம் அப்படின்னு சொல்கிறது. விறகுன்னா தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 62வது கொஸ்டின். 62க்கு வந்து ஆப்ஷன் பி சரியானது. ஆப்ஷன் பி. 63 இதுக்கு 2 ஆப்ஷன் சொல்லலாம். பலா ப்ளஸ் அருமையை பலா அருமைன்னு நம்ம சொல்லலாம். பலாப்பழம் அருமை அப்படின்னு சொல்லலாம். பலா அருமைனா பழத்தையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும், ஓகேங்களா? அதோட சிறப்பை சொல்கிற மாதிரி இருக்கும். பலாப்பழம் அருமைனா பலாப்பழத்தை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெண்டுமே சரிதான். இது வந்து பழத்தையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும். அதனால் இதுதான் மேக்ஸிமம் அதிகப்படியான ரைட் ஆன்சர். இதுவும் ஆன்சராகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ரெண்டுமே சரியானது தான். கங்ககம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கங்ககம் அப்படின்னா அகம் அப்படின்னாமே நான் எழுதலாங்க. அகம் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. அதனால் கங்கு ப்ளஸ் ஓகம் அப்படின்னு சொல்லலாம். கங்கு ப்ளஸ் ஓகம். 65 கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் அடுதல் அப்படின்னு வரும். அடுதல், ஓகேங்களா? சமைக்கிறது, மிக்கிறது அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுதல். 66 பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஒரு எழுத்து. ஸோ இந்த இடத்துல ஒரு எழுத்து அப்படின்னு வராது, ஓகேங்களா? இந்த இடத்துல முறைப்படி வரணுன்னா வவ் அப்படிங்கிற எழுத்தை கொடுத்துருக்கணும். பட் இந்த ஆப்ஷன்லேயே இல்லை. இந்த வி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பறவையை குறிக்குது, பூவை குறிக்குது. ஆனால் நீக்கம், அழிவுக்கு என்னன்னு குறிக்கல. அது பூவை தான் குறிக்குது. அந்த கானகம், காடு அந்த பக்கம் போயிடும். மான்னா வண்டு, பெரிய இப்படி போயிடும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன்லேயே இல்லை. 2 மேட்ச் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா வி அப்படிங்கிற எழுத்து மேட்ச் ஆகுது. வவ் அப்படிங்கிற எழுத்து 4 மேட்ச் பண்ணுது. அதை பார்த்துக்கோங்க. 67 நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னாடியே ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் எப்படின்னா நீரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரவர்னா அறிவாளின்னு சொல்லுவோம். இந்த வரதால் அவர் வந்து முன்னாடியே கணிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குதிர்தல் அப்படின்னா என்னென்னா குடியமர்தல். குதிர்தல்னா குடியமர்தல். 69வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. எழும்பி இருக்க வேண்டுவன, எழும்பி நிதாக தோன்றும் அழகு. 70 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. 70க்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்யும் சொல்லியிருக்காங்க. வெர்பு, மலைக்கு வந்து வெர்பு, சிலம்பு, பொறுப்பு. 71 கழி. களினா மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது கழித்தல் அப்படின்னாலும் மகிழ்ச்சின்னு தான் அர்த்தம். கழித்தல்னா நீக்குதல்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி.
அரைப்புள்ளி அமையும் இடங்கள் ஸோ ஆல்ரெடி கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. அப்போ ரெண்டுமே சரி தான், 72க்கு ரெண்டுமே சரி தான். கூற்று சரினா காரணம் சரி தான். ஆசிரியர் புகழாளியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதில் கரெக்டாக இருக்க நிறுத்தற்குரியது அப்படின்னு நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து பிஏவும் சொல்லலாம், ஏவும் நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டில் எது அப்படின்னா டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீழே தான் பார்க்க முடியும். அடுத்து பாருங்கள், 74வது கொஷினு நவ்வி முதலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 74க்கு ஆப்ஷன் ஏங்க ஓகேங்களா சரியான பதில். புள்ளின் உறுப்பு இதுக்கும் அதே மாதிரி தான். புள்ளின் உறுப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியை சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஏவை கூட சொல்லலாம். ஏவை சொல்ல முடியாது மேக்ஸிமம், இருந்தாலும் அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஓலை அப்படிங்கிறது, ஏன்னா ஓலை வரத பனை மரத்தையே நம்ம புல் வகையில் தான் சேர்ப்போம், மூங்கில் இதெல்லாம். ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து குறிக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஓலை அப்படிங்கிறதும் சரியானது. ஓலை அப்படிங்கிறது சரி, தளிர் அப்படிங்கிறது இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் அஃபிஷியலில் பார்க்கலாம். அகிரிணை தொடர், அகிரிணைனா உயர்திணை இல்லாத ஒன்று. உயர்திணை இல்லாதது அப்படின்னா உயிரிழற்ற பொருள்களை குறிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள், மாணவர், ஆசிரியர் எல்லாமே மனிதர்கள். மலர்கள் அப்படிங்கிறது குறிச்சிக்கலாம் உயிரில்லாத ஒரு பொருளாக. ஸோ அப்போ அது அக்ரீனில் வந்து போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ. இந்த ஒருமைப்பன்மை பிழையறிந்து சொல்லணும். அவங்க கோயிலுக்கு சென்றனர், அவர் கோயிலுக்கு சென்றார் அப்படிங்கிறதே தப்பாக போயிடுதா. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறாங்க, அப்போ தான் அதனால தான் அவன் ஜெயித்தான். ஸோ அப்போ அது சரி, ஆப்ஷன் சி இதுக்கு. 78க்கு இடைச்சொல் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தரக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், கடி அப்படின்னாலும் பொருள் வரும், மனம்னாலும் பொருள் வரும். அழைத்தனர், உற்றார், நிலவோ, காய்ந்தது இதெல்லாமே பொருள் வரும். அம்மை, வாழி, இந்த அம்மை பிரித்தாலும் அம்மாவுக்கும் பொருள் இல்லை, வாழிக்கும் பொருள் இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சரு. 79 பாருங்கள், பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் தான். ஆப்ஷன் பி. அடுத்தது 80வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விஷுவல் ஸ்கேனர். இதுலேயும் முரண்பாடு இருக்குது, ஏன்னா ரொம்ப தூய தமிழில் புலம்பெயர்த்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்புலமேவி அப்படின்னு சொல்லலாம், காட்சி உணர்தல் அப்படின்னு சொல்லலாம். விஷுவல் அப்படிங்கிறப்ப காட்சி ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, விஷுவல் மீடியா. ஸோ அப்படின்னு சொல்லலாம், காட்சி உணர்தல். ஸ்கேனர் அப்படிங்கிற வர்றதால இங்கே வருடி அப்படின்னு வரணும், இங்கே வருடிங்கிற வார்த்தையே கிடையாது. ஸோ அதனால் கட்புலமேவி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இல்லை காட்சி உணர்தல், கட்புலமேவி சரியானதாக தான் இருக்கும். அடுத்தது ஆங்க்ரச் அப்படின்னா ஊன்றுதலை, இந்த நங்குரம் போல் அது ஒரு ஊன்றுதலை ஓகேங்களா. அடுத்தது 82 மோனோபோலி கண்ட்ரோல். மோனோபோலினா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு, தனி ஆதிக்க நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து மோனோபோலி கண்ட்ரோல் இது வந்து நிறுவனத்தை குறிக்குதா, தனி மனிதனை குறிக்குமா, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு நிறுவனம் மோனோபோலியாக இருக்கலாம், ஒரு மனுஷன் மோனோபோலியாக இருக்கலாம். ஸோ இது வந்து தனி வல்லாண்மை கட்டுப்பாடு, மனுஷனையும் குறிக்கும் நிறுவனத்தையும் குறிக்கும் அப்படிங்கிறதால இதை சூஸ் பண்ணிக்குவோங்க. 83. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 83க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. அபுலியா அப்படின்னா அவங்களுக்கு மன உறுதி குறைபாடு இருக்கிறவங்கள குறிக்கும். அக்கோமியா அப்படின்னா தலை வழுக்க விழுறதை குறிக்கும். அப்சஸஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீழ்கட்டியை குறிக்கும். இது வந்து இதை குறிக்கும், உடல் வழுக்கையை. உடலில் என்ன வழுக்கைன்னு எனக்கு தெரியல, பதம் புதுசாக கேட்குறேன். அடுத்தது ஒரு பாராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குறது, இது ஈஸி தான். தென்னிந்தியாவின் ஸ்பா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதுக்கு வந்து குற்றால அருவி. அடுத்து 85க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஷின்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு 10வது ஆப்ஷன் டியை குறிச்சிக்குவாங்க ஓகேங்களா. ஏன்னா இதிலே கொடுத்துருக்காங்க, அதனால் நான் அதை படிக்க தேவையில்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ அப்படின்னா குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஜான் புல்லனாலும் ஆண் புல்ல அப்படிங்கிறாங்க மாரி தான். கடுகு சின்னதாக இருக்குங்கிறதால குறைத்து மதிப்பிடக்கூடாது. மரபு தொடருக்கு ஏற்ற பொருள், இதில் 87க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவை சொல்லலாம் அல்லது சியவும் சொல்லலாம். எனக்கு சரியாக அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. கடன் கழித்தல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஓகேங்களா, ஆனால் மனமின்றி செய்கிறதா இருக்கலாம். கடை விரித்தல் அப்படின்னா முரண்படுதல் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன், பட் சரியாக என்னால் கணிக்க முடியல, அதனால் நான் அதை வந்து விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தெரியாத கொஷினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிறப்ப நம்ம சியை தான் சூஸ் பண்ண சொல்லியிருப்போம். ஏ சியான்னு பார்த்துக்கோங்க, அதில் சி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை பிசகு, ஏன் வேலை பிசகு போச்சு அப்படின்னா கடந்த காலம், இந்த இடத்துல வந்து கடந்த காலத்தை குறிக்கும் பார்த்தீங்களா. வேலை பிசகு, வேலை ஏன் செய்யலை, இப்படி வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டுட்டியே அப்படின்னு, வேலையை கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டியே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கடந்த காலம் தான். ஆப்பசைத்த குரங்கைத்தனை போல, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வேதனைப்படுறது. ஏன்னா ஒரு ஆப்பை வச்சுட்டு நமக்கு அது பொறி வச்ச மாதிரி தான், நம்ம அந்த பொரியில் இருக்கிற பொருளை மட்டும்தான் குரங்கு பார்க்கும், அப்புறமே மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மானு வேதனைப்படும், அதுதான் சொல்லியிருக்காங்க.
அப்புறம் ஒரு பாராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் 90க்கு பார்த்தீங்க அப்படின்னா வஉசி வரும், ஆப்ஷன் ஏ. 91க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், பாரதியார் வரும். 92க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் ஃபேமஸாக இருந்தார் அப்படிங்கிறது வரும். ப்ரொப்போசல் 93 ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, ஸோ அதான் ப்ரொப்போசல். உன்னுடைய கருத்தை சொல்லு அப்படிங்கிறது தான் சரியானது, இணையான சொல்லுது. அது 94 இரிகேஷன் டெக்னாலஜினா நீர்ப்பாசனம், இரிகேஷன்னாலே. ஸோ அடுத்தது 95 தமிழக அரசியலில் வானில் கவி இருந்து அப்படிலாம் கேட்குறாங்களா, இது அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார் கைதமிழத்தை பற்றி. 96 டிகேசி சிதம்பரனாரும் தொடர்பில்லாது, அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. திறனாய்வாளர், வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 இருக்குது. அந்த வழக்கறிஞர் அப்படின்னாலே அவர் ஏன் பேராசிரியராக இருக்க போகிறார், மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அதனால் நான் பேராசிரியர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ போட்டுக்கோங்க. திறனாய்வாளர், ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறாரு, வழக்கறிஞராக இருக்கார், திறனாய்வாளராகவும் இருப்பார். ஸோ ஒரு வேளை இல்லைன்னா இந்த திறனாய்வாளராக இருக்கலாம் அல்லது பேராசிரியராக இருக்கலாம். அப்போ பியா டியான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 97 உவே சாமிநாதர் அனைவரும் அன்போடு அழைக்கப்படுறாருங்கிற கொஷின். இதுக்கு ஆப்ஷன் வந்து பி, ஏ மற்றும் பி. ஓகேங்களா, ஏ தான், அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அப்படிங்கிற கொஷின்ஸ். 98க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. திராவிடம் என்னும் சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் குமரில பட்டர்னு வரும், இங்கே ஹீராஸ் பாதிரியார்னு போட்டிருக்காங்க. ஸோ மாற்றிக்கோங்க, அது மட்டும் ஆப்ஷன் சி தான். 99 நான்மணிக்கடிகை அப்படின்னாலே விளம்பி நாகனார் வந்துடுவார். 100 மண்ணோடி ஏந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுக்கிறார் அப்படின்னா இரக்கமில்லாதவர்களை சுட்டுறாங்க. அதாவது நம்ம பார்த்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போகணும் அப்படின்னா அது இரக்கமில்லாத செயலாக குறிக்கப்படுது. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம். ரெடியும் பாருங்கள், 100 வினாக்களுக்கு எத்தனை கொஷின் போடுங்க. ஜிகேவை பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிவிட்டு நைட்டு வந்து உங்களுக்கு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வைஃபை இல்லாத இடத்துல இருக்கோம், அதனால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, ஜிகே நைட்டு வந்துடும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.